வெள்ளை நிறத்தில் இருந்த டிராகன் அப்படியே நெருப்பு குழம்பு படிந்தது போல் மாறிய சம்பவம். Now that Dragon is on its way home, we don't have those external cameras. So here's an animation of what the capsule looks like. We've got the 39,000 கிலோமீட்டர் வேகத்தில் வந்ததால் இப்படி ஒரு நிகழ்வா? 17 மணி நேரத்துல மாற்றம் அடைஞ்ச டிராகன். And we can now see that they had an on-time splashdown at 5:57 p.m. Eastern Time, 2:57 p.m. Pacific Time. We can see that the spacecraft. Translation is in progress. 9 மாதங்களா சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்துல இருந்த சுனிதா வில்லியம்ஸ் உட்பட விண்வெளி வீரர்களை அழைச்சிட்டு வரதுக்காக இங்கிருந்து டிராகன் அப்படின்ற கேப்சூல் விண்வெளி மையத்துக்கு போன நிலையில வெள்ளை வெளியேர்ந்து இருந்த அந்த டிராகன் 17 மணி நேரத்துக்கு அப்புறமா இப்படி நெருப்பு குழம்பு படிந்தது போல் நிறமே மாறி இருக்கு. Washed with fresh water, as obviously they splashed out in salt water, so we're trying to rinse off as much of that salt water as possible. அதுக்கு காரணம் 39,000 கிலோமீட்டர் வேகத்துல அதிக வெப்பத்துல பயணம் செஞ்சதால இப்படி நிறம் மாறி இருக்கு. கடல்ல வந்து விழுந்த உடனே அந்த டிராகனை தண்ணீர் ஊத்தி அணைக்கும் முயற்சியில ஈடுபடுறாங்க அங்க இருக்கக்கூடிய வீரர்கள். இவ்வளோ வேகத்துல எரிமலைக்கு நிகரான வெப்பத்துல இந்த கேப்சூல் வந்ததாலதான் இப்படி நிறமே மாறி போயிருக்கு. There it goes, Dragon Freedom being lifted out of the water and onto our recovery vessel Megan. Time, and we can now see that the water recovery operations, they had an on-time splashdown at 5:57 p.m. Eastern Time, 2:57 p.m. Pacific Time. We can see that the spacecraft. Freedom.